بسم الله الرحمن الرحيم الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله والصلاة والسلام على خير خلقه أفضل بريته سيدنا ونبينا أبي القاسم مولانا محمد اللهم صل على محمد وعلى أهل بيته طيبين الطاهرين لا سيما بقية الله في الأرضين. அஹ்காமுடைய பாடத்திலே இன்று நோன்பு சம்பந்தமான விடயங்களை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். தொழுகை, வுது, சுத்தம், நஜாசத் இதெல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு சில மாதங்களிலே வர இருக்கின்ற ஷஹர் ரமலான் நோன்பு பற்றி நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். எங்களுக்கு தெரியும், ஷாபானுடைய கடைசி மாதத்திலே இந்த நடுப்பகுதியிலே ரசூலுல்லாஹ் தன்னுடைய குடும்பத்தையும் நண்பர்களையும் அழைத்து ஒரு உரை ஒன்றை நிகழ்த்தினார்கள். அந்த பயானிலே, மனிதர்களே, ஒரு மாதம் ஒன்று வந்திருக்கிறது, அது பரக்கத்தும் ரஹ்மத்தும் மஃபிரத்தும் அருளும் இரக்கமும் பாவ மன்னிப்பும் நிறைந்த ஒரு மாதம். அது அல்லாஹ்விடத்திலே உயர்ந்த சிறந்த ஒரு மாதம். அதனுடைய நாட்கள் சிறந்த நாட்கள், அதனுடைய இரவு உன்னதமான இரவுகள், அதனுடைய ஒவ்வொரு நேரமும் சிறந்ததே. அதிலே நீங்கள் இறைவனுடைய விருந்தினர்களாக அழைக்கப்பட்டிருக்கின்றீர்கள். யா அய்யுஹன் நாஸ் கத் அக்பல இன்னஹு கத் அக்பல இலைக்கும் ஷஹ்ருல்லாஹ் பில் பரக்கத்தி வல் ரஹ்மத்தி வல் மக்ஃபிரா ஷஹ்ருன் ஹுவ இன்தல்லாஹி அஃதலு ஷுஹூர் வ அய்யாமுஹு அஃதலுல் அய்யாம் வ லயாலுஹு அஃதலுல் லயாலி வ ஸாஅத்துஹு அஃதலுஸ் ஸாஆத் ஹுவ ஷஹ்ரு துஈதும் ஃபீஹி இலா ضியாஃபத்தில்லாஹ். அதிலே நீங்கள் அல்லாஹ்வுடைய விருந்தினர்களாக அழைக்கப்பட்டிருக்கின்றீர்கள். வ ஜுஇல்தும் ஃபீஹி மின் அஹ்லி கராமத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய சங்கைக்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கின்றீர்கள். அன்ஃபாசுக்கும் ஃபீஹி தஸ்பீஹ், நீங்கள் அதிலே விடுகின்ற மூச்சுகள் தஸ்பீஹ், இறைவனை துதிக்கக்கூடியதாகவும். நௌமுக்கும் ஃபீஹி இபாதா, நீங்கள் உங்களுடைய தூக்கம் அதிலே வணக்கம். அமலுக்கும் ஃபீஹி மக்பூல், நீங்கள் அதிலே உங்களுடைய அமல் அதிலே அங்கீகரிக்கப்படக்கூடியது. வதுஆவுக்கும் ஃபீஹி முஸ்தஜாப், உங்களுடைய பிரார்த்தனை அதிலே அங்கீகரிக்கப்படும். ஃபஸ்அலுல்லாஹ ரப்பக்கும் பின்னியாத்தின் ஸாதிகஹ் வ குலூபின் தாஹிரா, உண்மையான மனமுருகி உண்மையான எண்ணத்தோடும் மனநிலையோடும் தூய்மையான உள்ளத்தோடும் நீங்கள் அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள். அன்யுவஃபிகக்கும் லிஸியாமிஹி வ திலாவத கிதாபிஹி, அந்த நோன்புகளை நோக்கக்கூடிய பாக்கியத்தையும் அருளையும், உன்னுடைய குர்ஆனை அவனுடைய கிதாபை ஓதக்கூடிய பாக்கியத்தையும் தந்தருள் நாயனே. ஃபஇன்ன ஷகிய்ய மன் ஹுரிம குஃப்ரானுல்லாஹ் ஃபீ ஹாதா ஷஹ்ரில் அதீம். யாரு மூதேவி என்றால், மோசமானவன் யார் என்றால், இந்த மாதத்திலும் சங்கையான சிறப்பான இந்த மாதத்திலே இறைவனுடைய பிழை பொறுத்தலை பெறாதவன் அவன்தான் உதவியாக இருக்கின்றான். இதிலே எங்களுக்கு தெரியும், ஷுர்கத்தின் கதவுகள் திறக்கப்பட்டு அய்யுஹன்னாஸ் இன் அப்வாபுல் ஜினான் ஃபீ ஹாதா ஷஹ்ரி முஃபத்தஹா திறக்கப்பட்டிருக்கிறது. ஃபஸலு ரப்பக்கும் அல்லா யௌகிலஹா அலைக்கும், அல்லாஹ் யோகிலஹா அலைக்கும், உங்களுக்கு மீது அதனை மூடாமல் இருப்பதற்கு அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள். வாபுவாபுல் நீரான் முகல்லகா, அதனுடைய நரகத்தினுடைய வாசல்கள் மூடப்பட்டிருக்கிறது. ஃபஸலு ரப்பக்கும் அல்லா யுஃப்தஹா அலைக்கும், உங்களுக்கு மூடக்கூடாது நரகத்தினுடைய கதவுகள் என்று அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள். வஷயாத்தீன் மக்லூலா, கட்ட ஷைத்தான் அதிலே என்ன செய்யப்பட்டிருக்க விலங்கிடப்பட்டிருக்கின்றான். ஃபஸலு ரப்பக்கும் அல்லா யுஸல்லிதா, அவன் எங்களுக்கு மீது ஆதிக்கம் செலுத்தாமல் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள். இப்படியாக அருமையான விடயங்கள் இந்த நோம்பிலே நிறைய எங்களுக்கு வந்து கொண்டிருக்கிறது. அப்போ இதில் நோன்பு நோக்கக்கூடிய ஆட்கள், நோன்பு பிடிக்கக்கூடிய ஆட்கள், நோன்பு துறக்கக்கூடியவர்களுக்கு செய்கின்ற
சகல காரியங்கள் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் ஐயுஹன் நாஸ் மன் ஃபத்ர மின்கும் சாயிமன் முஃமினன் ஃபீ ஹாதா ஷஹர், மனிதர்களே உங்களிலே ஒரு மூமினுக்கு யார் நீங்கள் நோன்பு சுரக்க நீங்கள் ஏற்பாடு செய்கிறீர்களோ காணலோ பிதாலிக்க இந்தல்லாஹ் துக்ரகபா, அந்த நரக விடுதலை உங்களுக்கு கிடைக்கும். மக்ஃபிரத்தல் லிமா மதா மின் துனூபி, முன்னைய பாவங்கள் எல்லாம் உங்களுக்கு மன்னிக்கப்படும் என்ற கருத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இத்தகுன் நார் வலௌ பிஷ்கி தமரா, ஒரு துண்டு ஈத்தம் பழத்தை கொடுத்தாவது நீங்கள் என்ன செய்யுங்கள், மரணத்தின் நரக நெருப்பை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். இத்தகுல்லாஹ வலௌ பிஷுர்பத்தி மிம்மா, ஒரு தண்ணீர் ஒரு இடை கொடுத்தாவது நீங்கள் இந்த அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். ஃபைன்னல்லாஹ தஆலா யஹபு தாலிகல் அஜ்ர் லிமன் அமில ஹாதல் யஸ்ர் இதா லம் யக்திர் அலா அக்ஸரி மின், இதோட பெரிய நிலைமையில இல்லாத ஆக்களுக்கு இந்த கொஞ்சத்தை கொடுத்தாவது அல்லாஹு தஆலா தன்னுடைய உன்னதமான ஃபதலினால் இரட்சகன் அல்லாஹ் உங்களுக்கு இரட்சித்து தருவான் என்ற கருத்தை எங்களுக்கு இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். ஆகவே இவைகள் எல்லாம் இந்த நோன்பினுடைய சிறப்பாகவும் உன்னதமாகவும் உயர்ந்ததாகவும் இருக்கு. நோன்பு அடிச்சுட்டு பிடிச்சிக்கிட்டுன்னு செய்யறது, வேற வேற பிராக்கள் இருக்காம இன்னும் சுயாமில்லை சுத்தாம ஷராப். அப்போ நோன்பு பிடிக்கிறது என்பது சாப்பாடு பிடிக்கிறது மாத்திரம் இல்லை. ஃபைதா சுத்தம் அல்சினத்துக்கும், நாக்க பாதுகாத்துக் கொள்ளுங்கள், அன்னைக்கு இது பொய் சொல்வதை விட்டோம். அவ்வளோ அபுசாரக்குமன் ஹர்ரமல்லா அம்மா ஹர்ரமல்லா, அல்லாஹ் பாவமாக்கின பாவங்களை விட்டும் என்ன செய்யுங்கள், உங்களுடைய பார்வைகளை தாழ்த்தி கொள்ளுங்கள். வலாத்து நாசம், சண்டை பிடிக்காதீர்கள். வலாத்து ஹாசது, பொறாமை கொள்ளாதீர்கள். வலா தஹ்தாப் வலா தசாப், திட்டாதீர்கள், கீபத்து பேசாதீர்கள், மற்றவர்களை பழிக்காதீர்கள். வலா துஷாத்திமோ வலா தல்லிமோ வச்சு தனபு கவுல ஜூர் வல் கிது வல்லன்னு சூ, கெட்ட எண்ணம் கொள்ளாதீர்கள். இவைகளெல்லாம் விட்டு வல் கீபா, கீபத்து பேசுவதை விட்டும் கோல் சொல்வதை விட்டும் முஷ்ரிஃபீன ஆகிற மர்ம நாளை நீங்கள் கண்காணித்தவர்களாக பார்த்தவர்களாக பயந்தவர்களாக இருங்கள் என்றெல்லாம் சொல்லிவிட்டு வல் குஷூ வல் குதூ வதுல்லுல் அபீத் அல் ஹபீப் மின் மௌலாஹ ஹாயிஃபீன ராஜீன், எதிர்பார்த்த தன்னுடைய மௌலா, தன்னுடைய ரப்பு, தன்னுடைய தலைவர், தன்னுடைய ரப்புல் ஆலமீனுக்கு முன்னால் நீங்கள் பயந்து அச்சமோடு குஷுவோடு குதுவோடு நீங்கள் பக்தியோடு இருங்கள் என்ற கருத்தை எங்களுக்கு இதிலே சொல்லப்பட்டிருக்கு. இவைகள் எல்லாம் இந்த ரமலான் சம்பந்தமான விடயங்கள். இவைகள் அறிந்ததற்கு பிறகு நாங்கள் என்ன செய்ய வேண்டும், பிறை பார்க்க வேண்டும். பிறை பார்க்கின்ற விடயம் எப்படி நாங்கள் பிறையை பார்ப்பதுன்னு சொன்னால் பின்வரக்கூடிய முறையிலே நாங்கள் அந்த ஹிலால் பின் அப்சிக் நாங்களே என்ன செய்யறது, தலைப்புறை கண்ணால நாங்களே காண்றது தலைப்புறை. அல்லது நீதியான ஒரு நல்ல மனுஷன் 2 பேர் என்ன செய்யறது, அவங்க நல்ல மனிதர்கள், இந்த அவங்களோட ஷஹாதத் சொல்லக்கூடிய ஆக்கள், இந்த பிரச்சனையும் 2 பேர் ஆக்கள் எங்களுக்கு சொல்றது. அல்லது ஷாபான் மாதம் முன்னுக்கும் 30 நாளும் நினைஞ்சிருக்கிறது, 30 நாள் முடிச்சிட்டேன்னு சொன்னால் முடிஞ்ச எங்களுக்கு வர தெரியும் மனுஷன் அன்றைக்கு என்ன முதலாவது தலைப்புறை என்று அறிகிறது. அல்லது மக்களிடத்தில் நிறைய ஆக்கள் பேர் சொல்கிறாங்க, ரேடியோவில் டிவியில் நிறைய பேர் மனுஷன் எல்லாரும் சொல்கிறாங்க. இந்த காலத்தில் எங்கிட்ட அது கண்டத்தில் எங்களுக்கு உறுதியாக இருக்கிறேன்னு அப்படி பறந்து எல்லாரும் பேசக்கூடிய ஒரு நிலை உண்டு, பிரபல்யமாக இருக்கிறது. இப்படியான ஒரு நிலையின் மூலமாக அறிவித்தால் என்ன செய்கிறது, அந்த ஷஹர் ரமலானுடைய அந்த இது நாளை ஆரம்பிக்கிறது என்று போட்டு நாங்கள் என்ன செய்ய வேண்டும், அதிலே நாங்கள் நோக்க வேண்டும். எப்படி நாங்கள் நோன்பு பிடித்ததுக்கு பிறகு நோன்பு முடிஞ்சாலும் என்ன செய்யணும், அதே மாதிரி அடுத்த தலைப்புற காண்றது. இதுக்கு 30 நாள் பார்க்கறது, அல்லது சவாலுடைய ஹஜ்ஜி பெருநாளை நோன்பு பெருநாளைக்குரிய முதலாவது தலைப்புறையை நாங்கள் இந்த சின்ன முறைப்படி நோம்பில் காண்ற எப்படி அந்த தலைப்புறையை காண்றோம் அதே மாதிரியான நிலையை அந்த நோன்பு முடியக்குள்ளேயும் நாங்கள் பார்க்கறது. நோன்பு யார் மீது கடமை என்றால் வஜபா அலைக்க ஸௌம், உங்கள் மீது நோன்பு கடமை. யாருக்கு? ஆலா குல்லி முஸ்லீம், ஒவ்வொரு முஸ்லிமானவருக்கும், பருவ வயதை அடைந்தவர், புத்தி சுவாதீனம் உள்ளவர், நோன்புல எந்த விதமான பயம் இல்லாதவர், சின்ன வருஷத்துக்காக அல்ல, பயம் இல்லாதவர், பிரயாணம் இல்லாதவர், மயக்கம் தெளிந்தவர். மயக்கத்தோடு இருக்கிறால் நோன்பு கிடையாது, மயக்கம் ஒன்றும் தெரியாது, அப்படியே கிடக்கிறார். அப்படியான ஆக்களுக்கு இல்லாமல் அதே போன்றோ பின்னிஸ்பத்தில் நிசா பெண்களுக்கு எஜிபு சௌம் அலால் மர்அத்தி தாஹிரத்து மினல் ஹைல், ஹைல் நிஃபாசிகள்
மாதவிடாய் பெண்களுக்கு இல்லாத நிலையிலே அந்த நிஃபாஸ் அந்த பிள்ளை பெற்றத்துக்கு பிறகு வரக்கூடிய அந்த ரத்தம் இல்லாதவர்களுக்கு என்ன செய்வார்? நோன்பு கடமை. அப்படி ஹைலாக அல்லது நிஃபாஸாக இருப்பவர்கள் எனவே நோம்பிலே எங்களுக்கு விடுபட்ட நோன்புகள் நாங்கள் என்ன செய்யணும்? அதுக்கு பிறகு அதை கலா செய்ய வேண்டும். போன வருஷம் நோன்பு இருந்தால் இப்போ நாங்கள் என்ன செய்யணும்? கலா செய்ய வேண்டும். இப்போ ஒரு மனுஷன் பயப்படுறார் நோன்பு பிடித்தால் பல காரணங்கள். என்னத்த அவருக்கு ஒரு நோய் வரும். நோன்பு பிடித்தால் பசி இருந்தால் ஒரு நோய் வரும். நோய் என்ன சாதாரண நோய் இல்லை, தலைக்கடிக்கிற கொஞ்சம் லேசாக வேலை செய்யலாம் அப்புறம் அப்படி இல்லை, பாரி நோய் வரும். அவரில் இல்லாட்டி இருக்கிற நோய் அதிகரிக்கும், அல்லது இந்த ஏற்பட்டிருக்கிற நோய் குணமடைய சுணங்கும், லேட் ஆகும், அல்லது நோவு கூடும். இதெல்லாம் அல் மொத்தத்து பி லம் தஜ்ருல் ஆதத்து பி தஹம்முலி லேசாக தாங்கக்கூடிய நோவு அல்லது லேசாக தரக்கூடிய அந்த என்ன சுகையினம் லேசான இதுகளுக்கு அல்ல. மனுஷர்கள் சொல்லணும் உண்மையில நோம்பு முடியா தாங்க இல்லாதான் அண்டு ஒன்று ரெண்டு இல்லை இல்லை உமா இல்லை சில நேரத்தில் மனைவி சொல்லுவா கணவன் இறக்கத்தால், அல்லது உமா சொல்லுவா மகனுடைய இறக்கத்தால். அப்படி இல்லாமல் பொதுவாக மனுஷர்கள் அதை சொல்லணும். இந்த நோம்பு பிடிச்சா உனக்கு நோய் என்ன செய்யும்? அதிகரிக்கும், சுகமாகாது, வேதனை கூடும். இப்படியாக பலர்கள் வைத்தியர் அப்படியான ஆக்கள் சொல்லக்கூடிய முறையில் இருக்கணும். ஹைர் முசாஃபிர் பிரயாணி என்ன செய்வது? நோம்புல ஜவாலுக்கு பிறகு சூரியன் ஜவால் ஆகிறது, நடு மத்திய நேரத்தில் இருந்து சூரியன் மறையுது. அதுக்கு பாத ஜவால் துஹருக்கு பிறகு ஒரு மனிதன் ஜவால்னு சொன்னால் நான் நடு மதியத்திலிருந்து சூரியன் என்ன செய்யறது? மறையுது. அதுக்கு பின்னால் ஒரு பிரயாணம் செய்தால் இது அசாஃபர பாத ஜவால் பக்கியாலா ஷியாமி அவர் நோம்போடு இருப்பார். இது அசாஃபர கபுல் ஃபஜர் அஃப்தார். ஆனால் ஃபஜருக்கு முன்னாலே பிரயாணம் வைத்தார், 3 மணி கிழமை பிரயாணம் வைத்தார். ஜவால் தாண்டி அந்த அவர் அந்த எல்லை ஒன்றிருக்கிற தொழுகைக்கு எப்படியான எல்லை ஒன்று சொன்னாங்க, 44 கிலோமீட்டர்னு சொன்னோம். அல்லது போவதும் வருவது 22 கிலோமீட்டராக இருக்கிறேன்னு சொல்லி சொல்லிக்கிறார்கள் பைத்தியர்களுடைய கண்ணோட்டத்தில் இந்த மதகபில். ஆகவே அப்படியான இது இருந்தாலும் அந்த நோன்பு என்ன செய்ய முடியாது. கபுலர் ஃபஜருக்கு முன்னால் துஹருக்கு முன்னால், அது ஃபஜரோட போனாலும் சரி, சார் செய்கிறது முதல் போனாலும் சரி தான் சார் செய்ய. துஹருக்கு முன்னால் பிரயாணம் போனால் அந்த நோன்பு என்ன வைத்திரும், அது பாத்தியம், நோம்பு பிடிக்காது, போயில. ஆனால் சவாலுக்கு பிறகு துஹருக்கு பிறகு பிரயாணம் போனால் அந்த நோன்பு அப்படியே இருக்கும், அந்த நோன்பு சரி. ஹைர் வைதா சாஃபர் பாதல் ஃபஜர் ஃபஜருக்கு பிறகு ஒரு மனிதன் பிரயாணம் போகிறான். எனவே ஒரு மனிதன் ஃபஜருக்கு பாதல் ஃபஜருக்கு பிறகு போகிறார். லா யஸ்ஹு மின்ஹு ஸௌம ஸவான் கான ஆஸிமன் ஸப்ராஹு மினல் லைலி அம் லம் யகுன் அலைஹில் கலா. ஆனால் அவர் அந்த பிரயாணம் போயிட்டு இருக்கக்குள்ள அவர் அந்த பிரயாணம் போகக்கூடிய அந்த நிலையோட எண்ணத்தோட போனாலும் சரி தான், எண்ணம் இல்லாமல் அவர் விளக்கிட்டு போனாலும் சரி தான் அலைஹி கலா. அவர் என்ன செய்யணும்? கலா செய்யணும். எனவே அந்த நோம்புடைய விஷயங்கள் பிரயாணம் போகிறதுகளை விட்டோம். முடிஞ்ச வரைக்கும் நல்ல மனுஷங்கள் போகாமல் இருப்பாங்க, பேணுதலானவர் போகாமல் இருப்பாங்க, நல்லவர்கள் போகாமல் இருப்பாங்க. ஏன்னா கலா செய்யலாம், ஆனால் இருந்தாலும் இவ்வளவுக்கு அந்த நோம்புல பிடிக்கக்கூடிய அந்த இன்பமும் அந்த நன்மையும் அந்த சவாபும் அந்த பாக்கியமும் மற்ற காலத்தில் கிடைக்காது. ஹைர் இதாரத்தன் நசும ஃபக்கை வாசு நோம்பு பிடிக்கிறேன்னா எப்படி நான் நோம்பு பிடிக்கணும்? தன்வி சௌமின் அவ்வலில் ஃபஜரிலா குரூபி ஷம்ஸ் குர்பத்தன் இலல்லாஹி தஆலா. ஃபஜ்ரில் இருந்து சூரியன் சூரியன் மறைகின்ற வரைக்கும் என்ன செய்யணும்? நான் நோம்பு பிடிக்கிறேன். மனிதன் நியத்து வைக்கணும். நோம்பு என்பது சோமல் இம்சாக், உண்ணாமல் ஹராம்களை செய்யாமல் ஆகுமான விஷயமா இருக்கும். சாப்பிட ஹலால் சாப்பிட்றது சாப்பிடலாம் தானே, சாப்பிடலாம். நோம்பு பிடிச்சிட்டு இல்லை மனைவி ஹலாலான மனைவிட்ட போகலாமா? மனைவிட்ட போகலாம், ஆனால் மனைவிட்டு சும்மா கிட்ட போகலாம், வேற ஒன்றும் செய்யல. இதா நவைத்த சம்ஃபான் ஐஷியன் என்ன விடயத்தை விட்டு அவர் பட்டி பிடிச்சு கொள்ளணும், பேணுதல் அறிக்கணும்டா
இத்தத்து உமூரின் துஸம்மா பில் முஃப்தராத். பின்வரக்கூடிய அந்த விஷயங்கள் முஃப்தராத்ன்னு சொல்லப்படும். ஏன்னா அதை செஞ்சுட்டாருண்டா, அதை எடுத்துட்டாருண்டா, உட்கொண்டுட்டாருன்னா நம்ம என்ன செஞ்சிடும், பாத்திலாகிவிடும். தாமுதுல் அக்லி ஒ ஷர்பி ஒ ஷுர்பி கலீலன் கனவ கதீர். ஒரு சாப்பாடு, ஒரு உணவை அல்லது ஒரு தண்ணியை, ஒரு குடியை வேணுமென்று என்ன செய்யறது, கொஞ்சமாக கூடுதலாக வேணுமென்று குடித்தா என்ன செஞ்சிடும், அது பாத்திலாயிரும். அது என்ன செய்யும், முஃப்தரையாத். ஒரு மனுஷன் மறதியோட நினைச்சிட்டான், கொஞ்சம் சாப்பிட்டாரா இல்லை கொஞ்சம் குடிச்சிட்டாரு, மாதாமத்துக்கு வேணுமெண்டு இல்லாத நிலையில் வேணுமெண்டு இல்லாத மறதியோட அப்படி இது பண்ணிட்டாரு, என்ன செய்யறாரு, நோம்போ சரியாயிரும், அது பிரச்சனை இல்லை. அப்ப நோம்பு பிடித்துட்டு நாவல் அப்படியே காஞ்சி வறண்டுதா போயிது. அப்போ வாயை கொஞ்சம் கொப்பிடிக்கலாமா என்று கேட்டால் ஆம். இதை அக்கானது ஆளுக்கள் இகரது தபர்றது சபுக்கள் மாய் மனசன இல்லாத கொஞ்சம் பாலைகள் கதா. ஆனால் அப்படி குடிக்கிறது கொஞ்சம் உள்ளுக்கு பெய்த்திருந்தான் என்ற நோக்கம் ஒன்று நமக்கு இருக்கு. மனுஷன்னா கொஞ்சம் உள்ளுக்கு பெய்த்தண்டான்னு பெய்த்தண்டா நாங்கள் வஜபாலைக்கல் கதா, நான் கதா செய்யணும். அப்படி இல்லாமல் கொஞ்சம் வாயை பிடிக்கிறது இதில் பிரச்சனை இல்லை. ஆனால் அப்படி இல்லாமல் தெரியும் மறதியோட கொப்பிடிச்சிட்டு இருக்கிற வாயை தண்ணியை வாய்க்குள்ள எடுத்து மறதியோட சில இடங்களில் பெய்து நடிச்சலாக இந்த எண்ணு தரையும் பார்க்குறேன்னு சொல்லி இன்னமெல்லாம் அம்மாவில் பின்னியாத்துட்டு சொல்லுவாங்க. எண்ணங்களை எல்லாம் பார்க்குறான்னு சொல்லி வாயை கொப்பிடிக்கிற நேரத்தில் தண்ணி கொஞ்சம் பெய்த்துரும் போகணும். அண்ட் அப்படி என்ன செய்யறது, அல்லாஹ் ஏமாத்தலாமா, அல்லாஹ் ஏமாத்தல. அது மறதியோட போனால் அது வேறு விஷயம், அது பிரச்சனை இல்லை, கதா இல்லை. இப்போ ஒரு மனுஷன் தன்னுடைய தலையை அப்படியோ தண்ணிக்குள்ளே போடலாமா, தண்ணிக்குள்ளே வந்து தலையை கொஞ்சம் தண்ணிக்குள்ளே அப்படியே கவுக்கலாமான்னு சொல்லி போட்டால் அப்படி போடான்னு சொன்னால், ஆனால் செய்யலாம். ஆனால் அதே நேரத்தில் அந்த அவனுடைய தொண்டரைக்கு தானே, தொண்டைக்குள்ளே தண்ணி போகாமல் இருக்கிறதுக்கு அவன் ஷுவர், அது உத்தரவாதம் இருக்கணும். அதான் குளிக்க இயலாது, அது கடலில் அப்படியோ தண்ணிக்குள்ளே அப்படியே ஃபுல்லாக மூழ்க இயலாது. ஆனால் தலைமையிலுக்கு இருக்கக்குள்ளே நிற்கலாம், பிரச்சனை இல்லை. அப்படிலாம் தாழ முடியாது, தண்ணி இல்லாமட்டுனா நோம்பு வாத்திலாயிரும், அது ஒரு விஷயம் சொல்ல வரும்போதுக்கா. அப்போ இப்படி தலையை இதுக்குள்ளே போய் அந்த அப்படி தன்னை தொண்டைக்குள்ளே தண்ணி போகிறதுக்கு போகாதுன்றது உறுதிப்பாடாக இருந்தால் அப்படி போடலாம், பரவாயில்ல. ஆனால் அதுக்கு மிச்சம் மக்ரூ, மிச்சம் அது ஒரு வெறுக்கப்பட்ட ஒரு கூடாத விஷயமான ஹராம் இல்லை. அல்லாஹ்வின் மீதும் ரசூலுல்லாஹ் மீதும் அஹ்லுல் பைத்துகளுடைய அந்த இமாம்கள் மீதும் என்ன செய்யறது, மனிதன் வேணுமெண்டே பொய் சொல்றது. இதனால் வேணுமெண்டு அல்லாஹ் மீது, அவர் பில்லா ரசூலுல்லாஹ் மீது, இமாம்கள் மீது, அல்லது அவர் வேணுமெண்டு என்ன செய்யறது, இந்த பாலியல் ரீதியான ஜிமா உடலுறவு கொள்றது. என்ன கொப்புலையோ துபுரின் ஃபாயிலன் மஃபூலன், அவர் முன்னுக்கோ பின்னுக்கோ அல்லது அவர் செஞ்சாலும் சரி செய்யப்பட பெண்ணாக செய்யப்படக்கூடியவர்களாக இருப்பார், ஆண் செய்பவராக இருப்பார். அடுத்தது ஒரு ஜவுஜு சாயம், ஒரு ஜவுஜத்து சாயமா, ஆணும் பெண்ணும் நோம்பு பிடிப்பது சம்பந்தமாக உள்ள அவங்க இரவு நேரத்தில் அந்த உடலுறவு கொள்வதை பற்றி எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. அதை வேணுமென்று என்ன செய்யறது, ஜனாபத்தோடு படுக்கிறது. இப்போ ஒரு பெண் குளிக்கணும் அல்லது உடலுறவு கொண்டு ஆணும் பெண்ணும் குளிக்கணும், அப்படியான நேரத்தில் வேணுமென்று தூங்கிட்டாங்க, வேணுமென்று தெரியுங்க. தாமுதுல் பக்காயல் ஜனாபத் ஹத்தா துலால் ஃபஜ்ர், ஃபஜ்ருடைய நேரம் வருகின்ற வரைக்கும் சுபஹ் பாங்கு சொல்கிற நேரம், இந்த நேரம் அது கொஞ்சம் முன்னால். அப்போ பத்தாலும் என்ன செஞ்சிடும், நோம்பு இதாயிரும். எனவே என்ன செய்யணுமெண்டா, அவங்க இந்த என்ன காரணத்துக்காக இரவையில் சில நேரம் ஜுனுபாயிட்டாங்க, ஆணுக்கு ஸ்கெலித வெளியாகிட்டு, இந்திரியம் வெளியாகிட்டு, அல்லது உடலுறவு கொண்டுட்டாங்கன்னு சொன்னால் கட்டாயம் அந்த துளு ஃபஜ்ருக்கு முதல் கட்டாயம் என்ன செய்யணும், குளிக்கணும். அஹ்லுல் பைத்துகளுடைய மார்க்கத்தில் கட்டாயம் குளிக்கணும். அவர் தூய்மையான நிலையில் இருக்கின்ற நிலையிலே தான் நோம்புக்கு என்ன செய்யணும், நீத்து வைத்துக்கொண்டு போனேன்னு அதிபாதத்துக்குள்ளே போகிறார். ஆம்,
இப்போ இரவு நேரத்தில் அவருக்கு அந்த ஜுனுபோ அல்லது ஃபர்தான குளிப்பு ஏற்படுகின்ற பொழுதும் அவரால் குளிக்க முடியலை. ஒரு நோய் வந்துட்டு அப்படின்னா என்ன செய்யணும்? அவர் தயம்மம் செய்யணும். தயம்மம் மீனால் ஃபஜ்ருடைய நேரத்துக்கு அவர் என்ன செஞ்சு கொள்ளணும்? தண்ணீர் இல்லை அல்லது ஜுனுபாயிட்டாரு, நேரம் காணாது, அல்லது இப்படின்னா பல பிரச்சனைகள் வரும். அப்படி அல்லது ஒரு நோய் ஒன்று வந்துட்டு அப்படின்னா அவர் என்ன செய்யணும்? தயம்மம் செஞ்சு தான் நோன்பு பிடிக்கணும். பெண் என்ன செய்யணும்? ஹைலிலிருந்து நிஃபாஸிலிருந்து, நிஃபாஸ் என்று சொன்னால் பிள்ளை பெறும் போது வருகின்ற இரத்தம். அடுத்தது ஹைல் என்று சொன்னால் மாதாந்தம் வருகின்ற அந்த ருது, ஹைது மாதாந்தம் ஏற்படக்கூடிய அந்த ஒரு வகையான பெண்களுக்குரியது. அப்போ என்ன செய்யணும் என்று சொன்னால் அதிலிருந்து அவர் தூய்மை ஆகிட்டாள்னு சொன்னால் கொஞ்சம் பாலையான் தகுத்தல் ஹத்தா எத்துலால் ஃபஜ்ரி வயப்பாள். அவள் தூய்மையான நிலையில் ஏதாவது குளிக்கணும். ஃபஜ்ருக்கு முதல் குளிச்சுத்தான் செய்யணும். அவள் அந்த பெண் நோன்பை நோக்க வேண்டும், சார் செய்யவும் நோன்பை நோக்க வேண்டும். இப்போ பகல் நேரத்தில் அவள் என்ன செஞ்சிட்டார்? இப்படி நோன்பு பிடிக்க கொண்டு இருக்கிற நேரத்தில் பகல் நேரத்தில் அவர் தூங்கிட்டார். அவர் ஜுனுபாயில் ஆகிட்டார். கட்டாய ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய கூடுதலான நிலைமை அவருடைய நோம்புக்கு எந்த மாற்றம் வராது, எந்த பிரச்சனையும் இல்லை. பகலுடைய எந்த நேரமாக இருந்தாலும் சரிதான், முஜினிபாக இருந்தாலும் அது எந்த விதமான நோன்பை விட்டும் எந்த விதமான இதுவும் நடக்காது. அவர் அந்த குளிக்காமல் விட்டாலும் எந்த பிரச்சனையும் இல்லை. அதனால் அவருடைய பேணுதல் மத்தாமல் செய்யணும், தொழணும். நோன்பு பிடிக்கிற நேரத்தில் அந்த ஃபஜ்ருக்கு முதல் அவர் தூய்மையாக இருக்கணும். ஆனால் அந்த நேரத்தில் ஜுனுபாயிட்டாருன்னு சொன்னால் அவர் நோன்பு எந்த பிரச்சனையும் இல்லை. அவருக்கு வேணுமென்று என்ன செய்கிறாரு? ஒரு கூடுதலான அந்த புகையை, அடுத்தது புழுதியை விழுங்குறது, வேணுமென்று கூடுதலாக விழுங்குற சம்பந்தமாக அதுவும் என்ன செஞ்சிடும்? வேணுமென்று நிறைய சும்மா சில நேரத்தில் லேசான புகை, லேசான புழுதி அதெல்லாம் போகும், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. தாமுதல் கை வேணுமென்று சக்தி எடுக்கிறது, காயை ஓட்டி இதை ஓட்டி சில நேரத்தில் சாரணத்தில் புழுங்குற அதை திங்குற எல்லாம் வந்தா அப்படியே முள்ளுக்கள் என்ன இது பண்ண கையை போட்டு என்ன செய்யறது? சக்தி எடுக்க பார்க்குறேன். ஆனால் நீங்கள் அப்படி இல்லை, கொஞ்சமாக திண்டு நோம்புடைய ரூஹியத்தை அறியக்கூடியவங்க தான் நீங்கள் எல்லாரும். வேணுமெண்டு இல்லாமலுக்கு சக்தி வருது, வேணுமெண்டு இல்லை அவருக்கு இரவு சாப்பிட்டு சாப்பாடு அஜீரண கோளாறு அல்ல அவருடைய வயிற்றில் ஏதோ ஒரு பிரச்சனை ஒன்று இருந்து நான் இது வந்து சக்தி வந்துட்டேன்னு சொன்னால் அது பிரச்சனை இல்லை. வேணுமெண்டு செய்யலையே, அது ஏதோ ஒரு காரணத்தால் வந்துச்சு, அது பிரச்சனை இல்லை. இப்போ வேணுமெண்டு ஒரு நோம்பாளின்னு செய்கிறாரு. அந்த சொன்னப்பட்ட அந்த முஃப்தரையாத் நோம்பை முறிக்கக்கூடிய காரியங்களில் செய்கின்றால் அவர் என்ன செய்யணும்னா பின்வரக்கூடிய நிலைமையில் அவர் இருக்கணும். அவர் துளுவுடைய நேரம் வர காட்டிலும் இருக்கிறது. அடுத்தது இதை பக்கியால் வேணுமெண்டே வர இருக்கிறது. இருந்து கொண்டு என்ன செய்கிறாரு? அப்படியே குளிக்காமலுக்கு இருக்காரு, இருந்துட்டார், குளிக்கலாம். நோம்பு வந்துட்டார், குளிக்கையும் இல்லை. ஆனால் தூங்கி வேணுமென்று இருக்கிறேன், ஆனால் கேட்கலாம், சில கேட்கலாம். தூக்கத்தில் நம்ம தூங்கிட்டோம், கட்டாயம் குளிக்கணும், தூங்கிட்டோம், அது வேறு விஷயம். அது இல்லை, நீ வேணுமென்று தான் செய்கிறது. அப்போ ஒரு ஆள் என்ன செய்கிறார்? செஞ்சுட்டாருன்னு சொன்னால் அப்படி ஜனாபத்தில் இருக்காரு, நோம்புடைய நேரம் ஆகிட்டு தாகம் ஆகிட்டு வேணுமென்று இருக்காரு அப்படின்னு என்ன செய்யணும்? அப்போ பகலுடைய நேரத்தில் அவர் இந்த நோம்பில் அவர் இருக்கணும். அவர் இப்போ அந்த அல்லாஹுக்கு கஸ்துல் குர்பா, அல்லாஹை நெருங்கிக் கொள்கிறேன் என்ற அந்த எண்ணத்தோடு அல்லாஹுடைய கட்டளைகளை நிறைவேற்றக்கூடிய அந்த இதில் அடுத்தது இந்த நோம்புக்காக அந்த மிந்தூனி தாயினி கவுனலிம் சாக்கலில் அம்ருபி சௌமி ஃபிஷார் ரமதான் தஅத்துபி, இந்த ரமதானுடைய அந்த எதுவுமே ஒன்று அவர் இல்லாமல் அவர் என்ன செய்யணும்? அப்படியோ இம்சாக் பண்ணிக்கொண்டு எதுவும் சாப்பிடாம இது பண்ணாமல் இருக்கணும். வேணுமென்றிருக்கிறாள் தானே அவர் அல்லாஹ் மீது ரசூலின் மீது வேணுமென்று பொய்யை சொல்லிக்கொண்டு பொய்யை சொன்னதுக்கு பிறகு தௌபா செய்யாமல் மீளாமலுக்கு அப்படி இருக்கிற அந்த நிலம் வந்தால் அவர் கடுமையான புழுதி, அடுத்தது அந்த இதுகளை புகைகளை இது பண்ணதுக்கு பிறகு இம்சாக் பக்கியத் பிவஜிஹ் ரஜாயில் மத்லூபியத் இஹ்திமால் கௌன் இம்சாக் மத்லூபியத் மத்லூபன் ஃபீ ஷர்அன் இம்மா லிஅம்ரி பிஸ்ஸௌமி அவ் லில்அம்ரி பில்இம்சாக் தஅத்துபன் கைர்.
இப்போ என்ன செய்யணும், அவர் அப்படியே இருக்கணும். இந்த நோம்புடைய சங்கைக்காக அவர் என்ன செய்யணும், அந்த நோன்பை அப்படியே அவர் அப்படியே இருக்கணும். இது இந்த ஜுனூப் சம்பந்தமாகவும். அடுத்தது இந்த புழுதி போன்ற விடயங்கள் சம்பந்தமாக வரக்கூடிய விஷயம். வைதா அஃப்தர பிஹ்தல் முஃப்தரயாத்துல் உக்ரா இம்சக பக்கியத்த அத்துபன் பிஹரஜா மத்லூபியா. அப்போ ஏனைய அந்த நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்களை அவர்கள் ஈடுபட்டாலும் என்ன செய்யணும், அல்லாஹ்வுடைய நன்மையை எதிர்பார்த்த அந்த இதில் அவர் பக்குவமாக இருந்து கொள்ளணும். அதோடு சேர்த்து அங்கே கிளியல் யௌமல்லதி அஃப்தரபி, அந்த நோன்பு அவருக்கு இதாகிட்டு தானே, அவர் நோன்பு அவர் சரி வர அந்த நோன்பு வேணுமென்று திரும்ப அறிந்தவர், அடுத்த வேணுமென்று அல்லாஹ் ரசூல் மீது பொய் சொன்னவர், அப்படியான ஆக்கள்லாம் அப்படியே பேணுதலாக நோன்பை இருந்து ஓட்டு என்ன செய்யணும், பிரஜாவாக எந்த இதுவும் இல்லை அப்படி ஒரு இறைவன் நன்மையை எதிர்பார்த்து அதை கலா செய்யணும். அப்படி இல்லாட்டி ஒரு அடிமையை விடுதலை செய்யணும், அல்லது 60 மிஸ்கின்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும், உணவு கொடுக்கணும், அல்லது தொடர்ச்சியாக 2 மாதம் என்ன செய்யணும், தொடர்ச்சியாக விடாமலுக்கு 2 மாதம் பூரணமாக நோம்பு நோக்கணும். சவானக்கான அஃப்தார் பிஷையின் மஹல்லலின் கஷர் பில்மா பிஷையின். அப்போ எப்படி இந்த ஆக்களுக்கு என்ன செய்கிறது, இந்த வேலைகளுக்கு 60 பேருக்கு சாப்பாடு கொடுக்குற சம்பந்தமாக அவராகவே கொடுக்கறது. தாரத்தனி கோணுபி தாமி முபாஷரத்தை பேஸ்தரத்து நிஷ்பாவும் அவரை அந்த வகுறு நிறைய முட்டையில் இந்த பொதுவான அளவுக்கு என்ன செய்யணும், கூடவும் இல்லாமல் குறையும் இல்லாமல் அவங்க வகுறு நிறைய சாப்பிட்ற அளவுக்கு கொடுக்கக்கூடிய அளவாக இருக்கணும். அப்படி இல்லாமல் அவங்களோட சாப்பாடு ஒப்படைக்கலாம். எப்படி ஒப்படைக்கிறது, தலா கிலோகிராம் கிட்டத்தட்ட 3/4 கிலோ ஒரு ஆளுக்கு 3/4 கிலோ வர மாதிரி கொடுக்கணும் ஒவ்வொரு நாளும் விடாமலுக்கு. அல்லது ஈத்தம்பழம் அல்லது கோதுமை அல்லது அரிசி அந்தந்த ஏரியாவில் அந்தந்த ஊரில் முக்கியமாக பிரபலியமாக இருக்கிற என்ன சாப்பாடுன்னு பார்த்து கொடுக்கணும். ஆனால் பணத்தை கொடுக்கவே இல்லாது, பல 5 கிலோ தஃபுல் மால் சாப்பாட்டுக்கு பதிலாக கொடுக்க இல்லாது. பதில் தாமி பல் தாம் வஹ்தஹுதுன்னு சவால் தரம் சாப்பாடு தான் கொடுக்கணும். அவு தவுக்குலு அவு து அக்கிலு அங்கஸ்தரி அங்க சுமைத்த மல்லிக்கு நப்சி அப்படின்னு செய்கிற நானும் தாரணை அப்படி இப்படி எவ்வாறு மாதிரி சொல்லி போட்டு எவ்வாறு மாதிரிலாம் செய்கிற வேலையெல்லாம் சரி வராது. இப்போ ஒரு மனிதன் ஒரு நோய் அல்லது ஒரு பிரயாணம், அதில் ஒரு மனிதன் என்ன செஞ்சிட்டான், நோம்பு நோக்கல அல்லது நோம்பு இடையில விட்டாலும் விடாடினா அவர் அந்த முறைப்பாடு இல்லாமல் துஹருக்கு புறவு பிரயாணம் செய்கிறது, அல்லது இந்த துஹருக்கும் முதல் சவாலுக்கு முதல் பிரயாணம் செய்கிறது, அல்லது நோய் இருந்து இது பண்ணுறது, அது இடையில நோயை நோம்பை விட்டுட்டாரு ஒரு காரணத்தால் நோயால், இப்படியான நிலைமையில் வந்து என்ன செய்யணும், அவர் கலா செய்யணும். அந்த நாளையில் ஒரு நாளை பார்த்து, அந்த பெருநாள் நாள் இல்லாத நாளை பார்த்து நோம்பு பிடிக்க ஹராமான நாளுகள் இருக்குத்தானே, அவெல்லாம் பார்த்து சோமிவால் தான் அந்த நாளைக்கு அல்லது நீங்கள் நோய்வாய்ப்பட்டிருந்த அந்த நாளுக்கு பதிலாக அல்லது பிரயாணம் செஞ்சிருந்த அந்த பிரயாண நாளுக்கு பதிலாக பெருநாள் நாட்கள் இல்லாத நாளை பார்த்து என்ன செய்யணும், அவர் நோம்பு நோக்கணும். அடுத்த நோம்பு வர காலையில் அந்த நோய் நீங்கல்ல, அப்படியே இருக்குது. அடுத்த நோம்பு வரதுக்கிட்டே நோம்பை கலா செய்யணும். அப்போ அப்படின்னு சொன்னால் அந்த நோம்பு இது பண்ணலன்னு சொன்னால் அந்த நோம்போட கலான்னு என்னை விட்டும் அது நீங்கிடும். ஆனால் நீ என்ன செய்யணும், ஃபிதியா கொடுக்கணும். வஜபா தலைக்கல் ஃபிதியா என்ன சலாத் அர்பா, நேற்று நாங்கள் சொன்னோம் சலாத் அர்பா கிலோமீன தாமி தக்ரீபன் 3/4 கிலோ என்ன செய்யணும், கிட்டத்தட்ட கொடுக்கணும். அந்த 2 பெருநாள் ஈதுல் அதா ஈதுல் ஃபித்ர், 2 பெருநாள்னு சொன்னால் ஈதுல் அதா ஈதுல் ஃபித்ர், இதில் என்ன செய்யலாது, கலா செய்யலாது. இதை கலான்னு வலா கைர கலா. இதே போன்று அல் பைத்தருடைய இந்த ஃபிக்ஹ் சட்டத்திலே அந்த அவருடைய தந்தையினுடைய ஏதோ ஒரு காரணத்துக்காக பாப்பாவால் நோம்பு நோக்க முடியாமல் இருக்குது. அவருடைய மூத்த மகன் மீது அந்த நோம்பு என்ன செய்யும், கடமையாகும்.
அவரால் அவர் நோன்பை நோக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் உலம் யக்குதி மாத்தமக்குனியானு இதெல்லாம் யக்குனில் வாலிதில் அக்பர் ஹீன மௌத்தி அபி காசினா மம்னூன். அவர் இந்த வாப்பை மரணிக்கிற நேரத்தில் அவருக்கு எதுவும் காரணங்கள் அது எழுதுதல் இல்லாத நேரத்தில் அதுக்கு ஷாலா பின்னால் என்ன செய்வாங்க சம்பந்தமாக வேறு சட்டத்திட்டங்கள் சொல்லுவாங்க. இப்போ வயது மூத்தவர்கள், வயது மூத்த தாய் நோன்பு பிடிப்பது கஷ்டமாக இருந்தால் காண அல்லது வேறு காரணங்களாக இருந்தால் கஷ்டமாக இருந்தால் அவங்க என்ன செய்யணும், ஃபிதியா கொடுக்கணும். அந்த நோன்பு நோக்காத அந்த ஒவ்வொரு நாளுக்கும் அவர்கள் ஃபிதியா கொடுக்கணும். அதனுடைய அளவு தான் சலாத் அர்பா, 3/4 கிலோ கொடுக்கணும். கிட்டத்தட்ட அந்த அளவு கொடுக்கணும். அதில் கொடுப்பது ஹிந்தா கோதுமை கொடுப்பது ஏற்றம்னு சொல்கிறாங்க. ஆனால் அரிசி மணி செய்யலாம். ஆனால் நோன்பை அவர்கள் திருப்பி கலா இருப்பது அவர்கள் மீது கடமை அல்ல. லாவலா எஜிபாலையுமா கலாவசம். இப்போ தாய் இருக்கிறாள், என்ன அல்ஹாமில் முக்ரிபிலா அல்லத்தி எல்லோரும் பிஹசம். இப்போ கற்பிணி தாய் இருக்கிறாள், பிள்ளை சுமந்த தாய் இருக்கிறாள். அந்த பிள்ளையை சுமந்து கொண்டிருப்பது அவர் கஷ்டமாக இருக்கிறது என்று சொன்னால் என்ன செய்யணும், தான கஷ்டமாகி நோம்பு நோட்டுட்டு ஏழாதுண்டா கட்டாயம் என்ன செய்யணும், நோம்ப கலாவோட செய்யணும், நோம்ப விடணும். இப்போ எஜிபாலையால் கலா பாததாலையா அதுக்கப்புறம் அந்த நோம்பே அவள் என்ன செய்யணும், நோம்பு எல்லாமல் கிட்டா கட்டாயம் விடுமில்லை, கட்டாயம் கலா செய்யணும். அல்ஹாமில் முக்ரிபா எதுர்ற பியா சௌமா எதுர்ற பிஹம்லியா. இந்த பிள்ளையை வைத்திருப்பது அல்லது நோம்பு நோட்பது அவள் கடினமாக இருந்தால் அவள் என்ன செய்யணும், நோம்பை பின்னால் கலா செய்ய வேண்டும். அல்லது அந்த தாய் கொடுக்கும் பால், இந்த பால் கொடுக்கும் தாய் நோம்பு பிடிப்பது கஷ்டமாக இருந்தால் அல்லது அந்த இந்த நோம்பு பிடிப்பதன் மூலமாக பால் குறைகிறது, அதனால பிள்ளை பாதிக்கப்படும். இது மாத்திரம்தான் இருக்குது பிள்ளை கொடுக்கறதுக்கு, வேற ஒன்றும் இல்லாத ஒரு நிலை இருக்கிறது. அப்படி இருந்தால் என்ன ஜாசலா இஃப்தார் ஃபாலையால் கலா என்ன செய்யணும், அதுக்கப்புறம் என்ன செய்யணும், கலா செய்யணும். அப்படி கொடுத்தால் ஜாச அல் முருயாத்துல் கலீலத்துல் லபன் இதை அவர் பிஹா சௌம். இந்த பால் கொஞ்சமாக இருக்கு, அதனால இந்த கொஞ்சமாக என்னன்னு சொன்னால் அந்த நோம்புனால அவளுக்கு அந்த அந்த நிலை ஏற்படுகிறது. அவர் ரபி வாலிதையா, இந்த வலதியா அவருடைய குழந்தைக்கு அதனால பாதகம் ஏற்படும். அந்த பால் இது மட்டும்தான் இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. இன்னைக்கு எத்தனையோ வேற பால்கள் எல்லாம் இருக்குத்தானே, இது தாய்ப்பால் மட்டும்தான் இருக்கு, வேற ஒன்றும் இல்லைடா, அது வேற விஷயம். இல்லா லம் யஜ்சிதால் இஃப்தார். அப்படி இல்லைன்னு சொன்னால் வேற ஒன்றும் இருக்குன்னு சொன்னால் என்ன இஃப்தார் செய்ய இயலாது, பாலம் இந்த நோம்ப விட இயலாது. அப்படி அவள் அந்த ஆகுமான நிலையில் இப்படி பயந்து மட்டும்தான் அவளுக்கு இருந்தால் அவள் கலா செய்யணும். அதே நேரத்தில் அந்த பிள்ளை வயிற்றிலே வைத்திருந்தவளும் பிள்ளை பெற்று பால் கொடுக்கக்கூடிய அந்த நிலையிலே இருக்கக்கூடியவள் தக்ஃபீரன் கஃபாரன்னு செய்யணும், கொடுக்கணும். ஒவ்வொரு மரணித்த அந்த விட்டு போன நோம்புக்காக 4/3 பங்கு என்ன செய்யணும், கிலோகிராம் 4/3 பங்கு அவள் கொடுக்கணும்னா 3/4 கிலோ கொடுக்கணும். எவ்வாறு நாங்கள் நோன்பு தொழுகையை கட்டாயமான தொழுகை சுன்னத்தான தொழுகை என்று நாங்கள் காணுகின்றோமோ அதே போன்று ஃபர்லான நோன்பும் சுன்னத்தான நோன்புகள் என்றும் 2 வகையான நோன்புகள் இருக்கிறது. அதில் மிக முஸ்தஹப்பாத்துல் முஅக்கதா கண்டிப்பான சுன்னத்தான முஸ்தஹப்பான நோன்புகள் என்று பக்கத்து வர்றது ரிவாயாத். அது வந்துட்டு என்ன சொல்லப்படுது, நோன்பு பற்றி பொதுவாக ஜுன்னத்து மினா நரகத்தை விட்டு பாதுகாக்கக்கூடியது, ஜக்காத்துல் அபுதான் உடம்புக்குரிய ஜக்காத்தாக அமைகிறது. இதன் மூலமாக என்ன செய்கிறான், இந்த இதுகுல் அப்துல் ஜன்னா சொர்க்கத்துக்கு நுழைகிறான். நோம்பு சாயம் இபாதா நஃப்ஸு வஸம்து தஸ்பீஹ், அவன் அமைதியாக இருப்பது, தூங்குவது, அவன் விடுகின்ற மூச்செல்லாம் தஸ்பீஹாக இருக்கிறது. இப்படியாக பல வகையான விடயங்கள் நாங்கள் இதில் பார்க்கலாம். ஒவ்வொரு மாதத்திலேயும் 3 நாட்கள் நோன்பு பிடிப்பது. அவ்வல் ஹமீஸ் மின ஷஹர் வ ஆஹிர் ஹமீஸ் மினு, முதலாவது வரக்கூடிய வியாழக்கிழமையிலையும் கடைசி வரக்கூடிய வியாழக்கிழமையிலையும், அல்லது அவ்வல் அரபியா மின் அஷரத்தி சானியா, 2வது வரக்கூடிய
முதல் 12வது 10 வரக்கூடிய புதன்கிழமை. அதே போன்று ரசூலுல்லாஹ்வுடைய மபாஸ் நபித்துவம் கிடைக்கப்பட்ட அந்த நாள் சௌமு யௌமு மௌலிதின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி ரசூலுல்லாஹ் பிறந்த நாள். அடுத்ததாக அதே போன்று பல விடயங்களை இந்த சுன்னத்தான நோன்புக்கு சொல்லுகிறார்கள். அதிலே யோமுல் ஹாமிஸ் வல்லிஸ்வரம் தில் காதா மாதம், தில் ஹஜ் மாதத்துக்கு முதலுள்ள தில் காதா மாதம் 25வது நாள். அது தில் ஹஜ் மாதத்தில் 24வது நாள். ரஜப் மாதம் பூரணமாக அல்லது கொஞ்சம் இடத்துல ஷாபான் மாதம் பூரணமாக அல்லது கொஞ்சமாக, இப்படி நிறைய விஷயங்கள் இந்த நோன்பு சம்பந்தமாக எங்களுக்கு வந்திருக்கின்றது. இப்போ இதில் நோம்பெல்லாம் நாங்கள் நோட்டுட்டோம். இப்போ என்ன கொடுக்கணும்? நாங்கள் ஃபித்ரா கொடுக்கணும். ஃபித்ரா வேறு, ஜக்காத்து வேறு, ஹும்ஸ் வேறு, இப்படி பல வகையான விடயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆல்பைத்தினுடைய பார்வையில் ஹும்ஸும் இருக்கிறது, ஜக்காத்தும் இல்லாது ஃபித்ராவும் இல்லாது வேறு விஷயம். இப்போ ஜக்காத்துல் ஃபித்ரா எப்படி கொடுக்குறேன்னு சொன்னால், ஒவ்வொரு பருவமடைந்தவரும் அந்த வருடத்துக்குரிய விளைஞ்சா மாலிலி கூவத்தி சனத்தி குல்லு ஆக்களின் மாலிகுல்லி கூவத்தி, அந்த வருடத்துக்கு அவரை உழைச்சி உண்ணலாம் என்ற நிலையில் இருக்கக்கூடியவர் என்ன செய்யணும்? அவர் தன்னுடைய காத்தை ஃபித்ராவை என்ன செய்யணும்? வெளியில் எடுத்து என்ன செய்யணும்? அவர் சின்ன ஆளா பெரிய ஆளா யாராக இருந்தாலும் சரிதான், பாத்திலிருந்து வெளியே வந்த சிசுவாக இருந்தாலும் சரிதான், ஈதுல் ஃபித்ருடைய நாள் ஹிலால் கண்டத்தில் இருந்து பாது துஹூலி அந்த இது வந்துட்டு இலா ஐயாலி ஃபஅத்த மிம்மன் யஹூலு இலை, அதை என்ன செய்யணும்? அவர் தொழுகைக்கு போகிறதுக்கு முன்னால் என்ன செய்யணும்? அதை கொடுக்கணும். அதில் பின்னால் வரும் அது எத்தனை கிலோன்னு சொல்லி மிக்தார் ஜகாத்துல் ஃபித்ரத்து குல்லினார், ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் ஒவ்வொரு உயிருக்கும் ஒவ்வொரு ஆக்களுக்கும் 30 கிலோகிராம் 3 கிலோன்னா நீங்கள் கிட்டத்தட்ட சொன்ன மாதிரி 2 நாத்தில் 2 3 கிலோ 30 கிலோகிராம். அது இந்த கையால் அள்ளி அப்படி கொடுப்பாங்க. இது அல்பைத்துடைய இந்த ஃபிக்ஹ் சட்டத்திலே இப்படி வருகின்றது. அதிலே ஹெந்தா கோதுமை அல்லது தம்ரு ஈத்தம் இது அல்லது ஜபீப் இது போன்ற காலிபன் மிம்மா யக்கூனு கூத்தன் காலிபன், அந்த பிரதேசத்திலே அந்த ஊரிலே அந்த நாட்டிலே கூடுதலாக உணவாக எடுக்கக்கூடிய விடயங்கள் அல்லது அதனுடைய பெருமதி, அதனுடைய கணக்கு பார்க்குற எவ்வளோ வரும்னு சொல்லி கணக்கு பார்த்து அதை கொடுக்கணும். அல்லது அதை என்ன செய்யணும்? அந்த பெருநாள் அண்டு 20 நாங்கள் எடுத்து வேறையாக வச்சிடணும். அதை எடுத்து அந்த பெருநாள் அண்டு கபில சலாத்தில் ஈத் லிமன் சல்லாஹா வைலா ஜவால் லிமன் லம் யுசல்லியா, தொழக்கூடிய ஆக்கள் என்ன செய்யணும்? தொழுவைக்கு முதல் கொடுக்கணும். தொழாத ஆக்கள் என்ன செஞ்சிடணும்? ஜவாலுக்கு முதல் கொடுக்கணும். எல்லாரும் தொழு நோம்பு பெருநாள் அஞ்சு பெருநாள் தொழாத ஆக்கள் யாரும் இருக்காங்களா? இருப்பாங்க. சேர்ந்தார் மாடு இருக்கிறார்கள், அடுத்தது கோழி பிஸ்னஸ் பண்ணுறாங்க. எந்த நேரமும் ஹவாவில் கிடக்கிறது தானே. கூடுதலாக ரமதான் மாதத்தில் தான் நல்லா பிஸ்னஸ் போகிற, கோழி நல்லா போகும், ஆடு மாடு நல்லா போகும், அடுத்தது நல்லா மீன் விற்கும், இறால் விற்கும். ஏன்னா ஒரு கோழிக்கறி, ஒரு மாட்டுக்கறி, ஒரு ஒரு மரக்கறி கறி, ஒரு பொரியல், கடைசியில் என்ன செய்யணும்? தயிர் வாழைப்பழம் போட்டு ஒரு கரையல் எல்லாம் போட்டு அடித்தா தான் பவர் கொஞ்சம் ஒரு விட்டு என்ன செய்யணும்? பிள்ளைங்க அடிக்கிட்டு போனால் தான் நோம்பு. ஒரு ஏன் தயிர் தானே, இங்கே தயிர் இருக்கு, வாழைப்பழம் எல்லாமே தானே, சாப்பாடு எல்லா சாப்பாடும் இருக்கு. பொரியல் நான் பொறிச்சு வச்சுக்கொள்கிறேன், நாங்கள் பொறிச்சு வச்சுக்கொள்றோம், எங்களுக்கு தேவையான சாப்பாடு அதை போட்டால் தான் நோம்பு. சில வீட்டு இருக்குது கரையல் இல்லாட்டியும் நோம்பு பிடிக்க மாட்டான். செய்யலாம், நாங்கள் வச்சுக்கொள்கிறேன். அப்போது என்ன செய்யறேன்னு சொன்னால் வச்சுக்கொள்கிறது. பொரியல் இல்லாட்டி இறங்கவே மாட்டேன். யாருக்கு? அம்மாவுக்கு, தாத்தாக்கு. இப்படி எல்லாம் நிலைமையெல்லாம் இருக்கிற. அப்படி இல்லாமல் நோம்பு காலத்தில் பார்த்தா பிஸ்னஸும் கூட சில்லறை கடைக்கு தான். அப்படி நோம்பு தின்ற மாசமா இன்னைக்கு பார்த்தா பெருஞ்சமுதாயம் சிங்கள ஆக்கள் அதெல்லாம் சொல்லுவான் நோம்பு என்னவானே. இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு பார்த்தா விளங்கும் உங்களுக்கும். நோம்பு மாதம்ல வர்றது நோடு எல்லாம் அரிசி மாவு என்ன தேங்காய் கொச்சிக்காய் தூள் மற்ற அது இதெல்லாம் கூட வாங்கி பப்படம் எல்லாம் வாங்கி நிறைய அடிக்க வச்சிடும். யாரும் போடுறேன் அந்த நோம்பு காலத்தில் யாரும் குறையணும், கொஞ்சம் சாப்பிடணும்.
நானும் அப்படி சொல்கிறேன். நான் சொல்லப்படல, உன்னை திருந்து உலகம் திருந்தும். நீங்க செஞ்சாதவன் நான் சொல்றேன், நீ செய்யாத மற்ற ஆளுக்கு ஏன் சொல்றாய்? நாங்கள் சொல்லணும். நானும் பர்னரை தான் தின்றுறேன், கூட தான் அணிஞ்சு கொண்டுறேன். இன்ஷா அல்லாஹ் சரியான ஹகீகத்தான நோன்பு என்னன்னு சொன்னால் பசியை உணரணும். அல்லாஹ் தஆலா அந்த பாக்கியத்தை பேசுகின்ற அடியேனுக்கும் கேட்டுக்கொண்டிருக்கின்ற சபையோருக்கும் அல்லாஹ் தஆலா வழங்க வேணும், கொடுக்க வேணும். அப்போ யாருக்கு கொடுக்கணும் அந்த ஜக்காத்? இதை ஏழை ஃபுக்கராக்களுக்கும் மசாக்கின்களுக்கும் தஹல்லு அலைஹிம் ஜக்காத்துல் மால். யாருக்கு அந்த ஜக்காத்துல் மால், அந்த ஜக்காத்துடைய பணம் யாருக்கு ஹலாலாக இருக்குமோ அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். சிலருக்கு ஜக்காத்துல் மால் ஹராமாக இருக்கும், அவர்களுக்கு அது கொடுக்கப்பட மாட்டாது. அப்போது அந்த கைருல் ஹாஷிமி அலல் ஹாஷிமி இல்மன் பியன்னவுலா தஹல்லு ஜக்காத் கைருல் ஹாஷிமி அலல் ஹாஷிமி இன்கான தாஃபி கைருல் ஹாஷிமி வலா தூதி ஜக்காத்துல் ஃபித்ரா லிமன் தஜிபு நஃபகத்து வலா தாஃபி ஜக்காத்து கல்லாபி வல் உம்மி வ ஜௌஜத். அப்போ நாம் எடுத்துக்கொண்டு என்ன செய்யறல, எடுத்துக்கொண்டு உமா கொடுக்குறல்ல, இந்தாங்கம்மா உமா கொண்டு போய் கொடுக்குறல்ல, அல்லது கொண்டு என்ன செய்யல வாப்பா கொடுக்குறல்ல, அல்லது மனைவி கொடுக்குறல்ல, எல்லாம் இருந்தாங்க பஞ்சாயத்து கொடுக்குறல்ல, அல்லது மனைவி கொண்டு வந்து கணவன் கொடுக்குறல்ல. அதை இவங்கள குடும்பத்துக்கு வெளியில் இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு, மிஸ்கின்களுக்கு, ஃபுக்கராக்களுக்கு சேர வேண்டிய விஷயம். ஆகவே இந்த எதிர்வரக்கூடிய ரமதான் மாதம் உன்னத மாதம், உண்ணுவதும் குடிப்பதுமல்ல அந்த மாதம் சிலர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் தாகத்தோடு இருந்ததையும் பசியோடு இருந்ததையும் வீணாக கண் விழித்து அதில் கஷ்டப்பட்டதை தவிர உணர்ந்து கொள்ள மாட்டார்கள் என்றால் அதில் எந்த விதமான பிரயோஜனம் கிடையாது என்பதுதான் கருத்து. எனவே நோன்பு நோக்கின்ற பொழுது எங்களுடைய பசியோடு பட்டினியோடு மாத்திரமல்ல, எங்களுடைய கண் நோன்பு நோக்க வேண்டும், காது, எங்களுடைய சிந்தனை, எங்களுடைய உள்ளம், எங்களுடைய எண்ணம் அனைத்தும் என்ன செய்ய வேண்டும்? நோன்பு நோக்க வேண்டும். ஆனால் நோன்பு பிடிச்சா சிலாக்கள் என்ன செய்யறது? நல்ல பாட்டு கேட்பாங்க, அதில் நல்ல ஃபிலிம் பார்க்கறது, படம் பார்க்கறது, அல்லது வேற கேட்கறது. பாப்பா இது ரமலான் மாதம், சுப்ஹானல்லாஹ். ஒவ்வொரு இமாம்களும் ஒவ்வொரு பெரியோர்களும் நோன்பு வந்துட்டேன்னு சொன்னால் அது ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். திருமணத்தை விடவும் வரும் சந்தோஷங்களை விடவும் மிச்சம் கோலாகலமாக சொந்தே ஷஹருல் அல்லாஹ்வுடைய மாதம், அவனுடைய விருந்தினர், அவனுடைய அந்த மறவையிலே குர்ஆன் ஓதுவதும், துஆ கேட்பதும், பிரார்த்தனை செய்வதும், தஸ்பீஹ் செய்வதும். ஏனென்றால் சுன்னத்தான காரியத்தை செய்தால் என்ன காரியம் நன்மை கிடைக்கும்? ஃபர்தான விடயத்தை செய்த நன்மை கிடைக்கும். சுன்னத்தான ஒரு தொழுகை தொழுதால், ஃபர்தான தொழுகை செய்தால் 70 மடங்கு நன்மை. ஒரு குர்ஆனை ஓதினால், வசனத்தை ஓதினால் அதுக்கு நிறைய நன்மை. ஒரு தஸ்பீஹை செய்தால் இப்படியாக நிறைய நன்மைகளும் நிறைய சவாபுகளும். இந்த மாதம் முன்னர் சொன்னதை போன்று சொர்க்கத்தின் கதவுகள் திறக்கப்பட்டு நரகத்தின் கதவுகள் அடைக்கப்பட்டு, அதே போன்று இப்லீஸ் எல்லாம் ஷைத்தான் எல்லாம் அடங்கப்பட்டு மறைக்கப்பட்டிருக்கின்ற இந்த மாதத்திலே நாங்கள் சரியாக உணர்ந்து தெரிந்து இந்த மாதத்தினுடைய நோன்பை சரியாக நியத்தோடு, சில நேரத்தில் நோன்பு ஆரம்பத்தில் நியத்து வச்சாலும் என்ன செஞ்சு கொள்ளும், கடைசி வரை அடைக்கலான ஒவ்வொரு நாளும் வச்சுக்கொள்வது சிறந்தாகும். ஆகவே சரியான நோன்பை உள்ளமாற இறைவனுக்காக என்ற நல்ல எண்ணத்தோடு, இஹ்லாஸோடு, தூய்மையோடு, மன நிறைவோடு நோற்று இறைவனுடைய அன்புக்கும் ரசூலுல்லாஹ்வுடைய ஷஃபாஅத்துக்கும் அஹ்லுல் பைத்துடைய ஷஃபாஅத்துக்கும் நாங்கள் உரித்துடையவர்களாக ஆகுவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் கருணை காட்டுவானாக. ربنا لا تؤاخذنا إن نسينا وأخطأنا ربنا ولا تحمل علينا إصرا كما حملته على الذين من قبلنا ربنا ولا تحملنا ما لا طاقة لنا به واعف عنا واغفر لنا وارحمنا أنت مولانا فانصرنا على القوم الكافرين ربنا رب ارحمهما كما ربياني صغيرا صلى الله تعالى وسلم على سيدنا محمد وعلى أهل بيته الطيبين الطاهرين والحمد لله رب العالمين.